Dear brothers and sisters, dear viewers, please welcome to my channel yours simply Lia. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு ஸ்மால் டிப்ஸ் கொடுக்க போகிறேன். சப்பாத்தி, அதாவது ரெடி டு ஈட் சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செஹரி டைமில், அதாவது ஃபாஸ்டிங் வைக்கும்போது விடிய காலையில் நமக்கு ஈஸியாக பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 2 hours ஆச்சு தேவைப்படும். ஸோ தட் தான் இப்போ எப்படி நம்ம ஈஸியாக இது ஆல்ரெடி அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி ரோட்டியாக பண்ணி நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கிட்டோம்னா ரெடி டு குக் எப்படி ஈஸியாக பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லி தான். இது நம்ம முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்கும் யூஸ்ஃபுல் தான். ஜாப் ஓரியன்ட் பீப்புள், ஸ்கூல்ஸ், டீச்சர்ஸ், ஒர்க் பண்ணுறவங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரெடி டு ஈட். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிப்பியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வீட் ஃப்ளார் 1/2 kg 3/4 kgயில் சால்ட் ப்ளஸ் வாட்டர் ஆயில் போட்டு மேரினேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நல்லா நீட் பண்ண பிறகு ஒரு வெட் காட்டன் க்ளீன் கிளாத்தால் அது டைப் பண்ணி பைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது 1/2 hour நல்லா ஊறி வரணும். எக்ஸாக்ட்லி 1/2 hour கழிச்சு 30 minutesக்கு அப்புறம் அது பார்த்தீங்கன்னா நீட் பண்ணி வச்சுருந்த டவ் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் காஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. அது செப்பரேட்டாக 10 பாலாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா அந்த பேட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி சப்பாத்தியாக மாற்றுறதுக்காக. முஸ்லீம்ஸ் ரோட்டின்னு சொல்லுவோம், நம்ம ஹிந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாமே சப்பாத்தின்னு சொல்லுவோம். வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாமே ஒன்று தான். ஸோ ரோட்டியை இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ ஒரு பதத்துக்கு கொண்டு வரணும். ஒரு கன்சிஸ்டன்சி வரத்துக்காக ஆயில் போட்டு அது ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். நல்லா ஒரு பிரான்ச்சாக வரத்துக்காக இதே போகிற டவ்வில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் திருப்பி விட்டு இதே போல் டைப் பண்ணி ஒரு ரோஸ் பெட்டல் மாதிரி, ரோஸ் ஸ்மால் ரோஸ் பட் எப்படி இருக்கும் அந்த மெத்தடுக்கு இது கொண்டு வந்துடுங்க. இது ஒரு 15 minutes கழிச்சு தான் நீங்கள் இப்போ இது ஸ்ப்ரெட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுறனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரோட்டி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ரெடி டு யூஸ் ரோட்டி யூஸ் பண்ணும்போது நீங்களே திங்க் பண்ணுவீங்க, இவ்வளோ நல்ல டிப்ஸாக இருக்கே, யுவர் சிம்பிளி லியா சேனலுக்கு எப்போவுமே நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கூட நீங்கள் நினைப்பீங்க. ஸோ தட் இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பேலன்னு சொல்லுவோம் இந்த பூரி கட்டையை. ஸோ இப்போ இந்த பேலனில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ப்ரெஷர். ஸோ வுட் ப்ரெஷர் தான். ஸோ இதே போல் 10 சப்பாத்தி இப்போ நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் 10 சப்பாத்தி தானே, நாங்களே ரெடி பண்ணிக்கலான்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ இந்த ப்ராசஸ்க்கு 2 hours ஆகுது. டக்குன்னு நீங்கள் பண்ணிங்கன்னா சப்பாத்தி ஹார்ட் ஆகிரும். அதனால தான் இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டர்ன் தான் கொடுக்கணும். பாருங்கள், இதே போல் தான் ரைட் சைடில் ஒரு டர்ன், லெஃப்ட் சைடில் ஒரு டர்ன், ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ இந்த ரோட்டி சப்பாத்தியை எடுத்து நீங்கள் நல்லா ஆற விட்டுறணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு ஃபுட் கிரேடோட பாலித்தீன் கவர் இருக்கும், அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 days யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்போ வேணுமானாலும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரோலும் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இது அப்படியே டைரெக்டாக எடுத்துக்க முடியாது. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இருக்குது. நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ ரெஃப்ரிஜரேஷன்லேருந்து 1/2 hour வெளியில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் டீப் டோஸ்ட் பண்ணி ஈஸியாக ரெடி டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஹாஃப் குக் சப்பாத்தி. வெளியில் வாங்குகிற சப்பாத்தி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஸ்டொமக் பெயின் உண்டாக்கும். அதில் ஒரு ஸ்மெல் கூட வருது. அந்த ஸ்மெல் நாட் அக்செப்டபிள். வீட்லேயே செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு தேவைப்படும் போது சஹார் நேரத்தில் 3:30 மணி 4 மணிக்கு செய்யும் போதோ, இல்லை ஹரிபரி பண்ணிவிட்டு காலேஜ் ஸ்கூலுக்கு போகிற கிட்ஸுக்கு கொடுக்கறதா இருக்கட்டாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வர மென்ஸ்க்கு இந்த மாதிரி சப்பாத்தி கேட்கும்போது டக்குன்னு நீங்கள் போட்டு கொடுக்கலாம். பசிக்கும்போது சுகர் பேஷண்ட்க்கு மல்டிகிரெயின்ஸ் மாவில் யூஸ் பண்ண சப்பாத்தியும் இதே மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு 1 hourக்கு ஒன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்தியாக கூட இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு சப்பாத்தி. இது இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா சவாபே ஜாரியா கிடைக்கும். சவாபே ஜாரியானா என்னென்னா, நம்ம நல்ல விஷயம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அந்த நல்லது நமக்கே சேரும்.
Meet you in the next video. Until then, keep watching and keep sharing. Yours simply Leah. Jazakallahu khairan.